ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஜாதகர் அவர் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்காரு. அங்கே அவர் நண்பர்களோட வெளியில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா, அவர் கூட வந்த நண்பருக்கும் வேறு ஒருவருக்கும் ஒரு தகராறு வருது. அது கொஞ்சம் தகராறு முற்றி போக இவர் போய் அந்த இடத்துல தன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி உள்ளே அந்த இதில் சண்டையில் பங்கெடுக்கும் பொழுது அது ஒரு அடிதடியாக போயிடுச்சு. அதன் மூலமாக இவர் எங்கே என்ன நிகழ்வாச்சு அப்படின்னா, இவர் ஜெயிலில் போயிட்டார். இந்த நிகழ்வை அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் எப்படி எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்வோம் அப்படின்றது பார்ப்போம். ஜாதகர் பிறந்த ஜனன லக்னம் மேஷம், ஜனன ராசி கும்பராசி, பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். இப்போ ஜாதகருடைய வயதின் லக்னம், அதாவது அட்சய லக்னம் அப்படின்றது கடக அட்சய லக்னம், பூசம் 3ஆம் பாதத்தில் பயணிச்சிட்ருக்கார். லக்னாதிபதி சந்திர பகவான் எங்கே இருக்காருன்னா 8ஆம் இடமாகி கும்பத்தில் இருக்கார். அப்போ ஜாதகர் இந்த காலகட்டங்களில் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவரே தேடி போகிறார். அதே போல் 8ஆம் அதிபதி சனி பகவான் எங்கே இருக்கார்? 7ஆம் இடத்துல இருக்கார். ஏன்னா 7, 8 ஆதிபத்தியம் கடக லக்னத்திற்கு இயங்கும்ன்றது நமக்கு அட்சய லக்ன பத்ததியில் நம்ம சொல்லுவோம். இப்போ 7 அப்படின்றது மகர வீடை குறிக்கும், 8ன்றது கும்ப வீட்டை குறிக்கும். அந்த 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு நண்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மேலும் இவருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் கடக வீட்டிற்கு 5ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்கார். பொதுவாகவே ராகு பகவான் விருச்சிகத்திலேருந்து செயல்படுறது சாதகமாக இருக்காது. ஏன்னா மனம் 5ஆம் இடம் அப்படின்றது மனதில் இல்லாத இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிடுவார், தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும். அப்போ இந்த நிகழ்வு எல்லாமே பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்காது. ஏன்னா இதுவே அவருக்கு பிரச்சனை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது. இவருக்கு தெரியாதனால தன்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி இவராக போய் வாண்டடாக உள்ளே போய் தைரியமாக ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டார். ஏன்னா ஜாதகர் சந்திர பகவான் இருப்பது 8ஆம் இடம். 8ஆம் இடம் எதை குறிக்கும் அப்படின்னா ஜெயில் அப்படின்ற நிகழ்வை குறிக்கும். இப்போ ஒவ்வொரு நிகழ்வு நம்ம எளிமையாக பார்க்குறோம். இதை ஜோதிடத்தோட அடிப்படை தெரிஞ்சிருந்துன்னா இவர் இந்த நிகழ்வை இவரோட தாக்கத்தை குறைச்சிருந்துருக்கலாம். ஏன்னா கேது பகவான் இவருடைய ஜாதகத்தில் கடக லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 11ஆம் இடம் அப்படின்றது ரொம்ப அதீத இன்பம், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க இந்த காலகட்டத்தில் சுருக்கிக்கணும். நண்பர்களோட போகிறத பெருமளவு தவிர்த்திருக்கணும். இதெல்லாம் தெரியாதனாலேயே இந்த இடத்துல ஒரு பிரச்சனை மாறிட்டார். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் அட்சய பாவகம்னு ஒன்று சொல்லுவோம். அட்சய பாவகம் கும்ப வீட்டில் குறிக்கும் பொழுது, அது குறிக்காட்டும் பொழுது இந்த நிகழ்வு ரொம்ப நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு நம்ம எளிமையாக சொல்ல முடியும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.